ஒரு வயதான தாய் ஒரு முறை தன்னுடைய வீட்டுல மதிய உணவுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக கிச்சன்ல என்ன இருக்குன்னு போய் தேடி பார்க்கறாங்க. கிச்சன்ல எல்லாமே எம்டியா இருக்கு. கையிலையும் காசு இல்ல. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம, சரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு மதிய டைமை தாண்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. போன் அட்டன் பண்ணா எதிர்முனையில அவங்க மகன் பேசுறான். அம்மா, இன்னைக்கு மதியம் ஆபீஸ் லீவு, அதனால உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது, நான் வந்துட்டு இருக்கிறேம்மா. எப்பயுமே எனக்கு விருப்பமா இருக்கிற ஒரு பலகாரம் செஞ்சு கொடுப்பீங்களா, அது செஞ்சு வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒண்ணுமே சொல்லாம, சரிப்பா நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு போனை வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம். மகன் ஆசையா கேட்டுட்டான். நம்ம கையில காசு இல்லை, அவங்கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வைக்க கூடாது, நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். சரி, ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம்ல, ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுவாரு நம்புறேன். சரி, இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா ஒழித்து வைத்திருக்கிற பணம் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ரொம்ப கொஞ்சம் பணம் வருது. அதை எடுத்து கொண்டு போய் மாவு வாங்கிட்டு வர்றாங்க. 2 பலகாரம் செய்யற அளவுக்கு தான் பொருட்கள் இருக்குது. அதை வச்சு 2 பலகாரத்தை அவங்க செய்யறாங்க. செஞ்சு அதை மகனுக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க. கரெக்டா கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் கதவை திறந்து பார்த்தால் அங்கே அந்த மகனோட அவனுடைய மனைவியும் வந்திருக்கிறாங்க. இவங்க அதிர்ந்து போனாங்க. ஐயோ, மருமகளுக்கு முன்பாக நம்ம அவமானப்பட்டுருவோமே, என்ன செய்யறேன்னு தெரியாம, சரி கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மனதுல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் உள்ள வந்தவங்க, அம்மா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோடனே அவங்க 2ஐயுமே எடுத்து ஒன்ன மகனுக்கும் ஒன்ன மருமகளுக்கும் கொடுத்துடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க சாப்பிடலையான்னு கேட்டோன்னு, நான் இப்பதான்ப்பா சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, நான் சோடா குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருந்த தண்ணி எடுத்து சோடாவை போல அவங்க பிரிட்டன் பண்ணி அதை குடிக்க அவங்க முயற்சி செய்யும் போது, இந்த மருமகள் என்ன சொல்றா, எனக்கு ரொம்ப சோடா பிடிக்கும், அதனால எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆயிட்டாங்க. நிலைமையை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருந்த அந்த மகனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவன் உடனே எந்திரிச்சு இழுங்க, நான் உனக்கு சோடா கொண்டு வரப்பான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாட்டில எடுத்து அந்த கிளாஸை எடுத்து அந்த தண்ணிய அவளுடைய கண்ணுக்கு முன்பாக ஊத்திட்டே இருக்கும்போது 2ஐயுமே கீழே போட்டு உடைச்சார். ஐயோ சாரி, எல்லாம் உடைஞ்சு போச்சு, என்னை தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சாரி கேட்டுட்டு அம்மாவை பார்த்து சொல்றேன், அம்மா கொஞ்சம் இருங்க, நான் கடையில போய் நான் சோடா வாங்கிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போனவன் உள்ள வரும்போது அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களோடும் அவன் உள்ள வந்து தாயிடத்துல அதை கொடுத்துட்டு அந்த சோடாவை மனைவியிட கையில கொடுத்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மான்னு அம்மாவையும் சாப்பிட வற்புறுத்தி வந்து உட்கார வச்சான் டேபிள். எந்திரிச்சு போகும்போது அம்மாட்ட சொன்னான், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியுமில்ல, நான் கஷ்டப்படலம்மா, நான் நல்லாதான் இருக்கிறேன், நீங்க எனக்கு சொல்றது எனக்கு சுமை கிடையாது, எனக்கு சந்தோஷம்னு தாயிட்ட என்னதான் சொன்னாலும் தாய் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், இப்போதும் கர்த்தர் தான் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை கேட்டு அவர் செயல்பட்டிருக்கிறார், நீ கவலைப்படாதன்னு சொல்லி மகனை ஆறுதல் படுத்தி அவங்க அனுப்பி வச்சாங்க. மூலமா என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மனதுல யாரையுமே நம்பாம யாருக்கிட்ட சொன்னாலும் அதனால தீர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம யாருக்கிட்டையாவது சொன்னா அது அவங்களுக்கு பெரிய பாரத்தை ஏத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி நீங்க நேசிக்கிறவங்கள்ட்ட கூட உங்க பிரச்சனையை சொல்ல முடியாம உங்க மனதுல ஒரு குழப்பத்தோட நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் நீங்க அவரிடத்துல சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய காரியங்களுக்கு அவர் உத்தரவாதம் எடுத்து உங்களுக்காக மற்றவரிடத்துல கிரியை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை அவர் முடித்து வைக்கிறவர் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உன் மேல அன்பாவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு நீ கூப்பிடும் போது கேட்பதற்காக மட்டும் வைக்கப்பட்ட அன்பு இல்ல, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீ ஜெபிக்காத போதும் உனக்கான தேவைகளை
நிறைவேற்றி உன்னை இன்னும் நெருக்கத்துல கொண்டு வந்து எல்லா நேரமும் ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ள உன்னை நடத்துறது தான் அவருடைய திட்டமா இருக்கு. உன் வாழ்க்கையில அவரோட க்ளோஸா உன்னை கனெக்ட் பண்றதுக்காக அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக உனக்கு அது வாய்ப்பு. நிச்சயமா சொல்றேன், அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற அக்கறை யார் மேலும் வைக்காத அக்கறை. அவர் நிச்சயமாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இதை நிரூபிக்க அவர் உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். God bless you. ஆமென்.